ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அவர் எனக்கு விரோதமாக ரொம்ப பிரச்சனை பண்ணவர். ஆனாலும் சீரியஸாக இருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே மருத்துவமனைக்கு போய் அவரை பார்த்து அவருக்கு ஒரு ஆஃபரிங்கை கொடுத்துட்டு ஒரு ஜோம் பண்ணிவிட்டு நான் வந்தேன். அவர் கண் கலங்கினார். அப்படியே கண் கலங்கிட்டு நான் சொன்னேன், நான் இன்னும் போய் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கிறேன். அவர் அப்படியே குனிஞ்சிட்டு அழுதுகிட்டே இருந்தார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம், தீமையை நன்மையினாலே வெல்ல. நல்ல சந்தர்ப்பம். அவரை போய் பார்த்து ஜோம் பண்ணிட்டு கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு, தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கஷ்டம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் பணம் அனுப்பி வைக்கிறேன். அவர் பிறகு எனக்கு ஃபோன் பண்ணார். சுகமாய் வீட்டுக்கு வந்த பிறகு, என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நபர் நீங்கள் பாஸ்டர். என்னை நேசிக்கிறவங்க நினச்சவங்கலாம் என்னை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்தால் நம்ம இவனுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்குமோ, உறவுகள்லாம் விலகிட்டாங்க பாஸ்டர். ஆனால் நீங்கள் என்னை தேடி வந்தீங்க. நான் புரிஞ்சுக்கிடாமல் உங்களை பேசிட்டேன். யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு நான் உங்களை பகைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் எனக்கு பேசினார். தீமையை 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 நன்மையினாலே வெல்லு.